வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஹலோ மேடம், நான் ஜமீன் வீட்ல இருந்து கனகா பேசுறேன். யாரு? கனகாவா? ஆமா மேடம், கனகா தான். என்ன விஷயம்? ஜமீன் ஐயா வீட்ல நடந்த மர்மங்களுக்கும் செத்து போன வீணாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா நீங்க உங்க விசாரணையில கண்டுபிடிச்சீங்க தானே? ஆமா. வீணாவுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா இல்ல வீட்ல இருக்கிற வேற யாருக்கும் தொடர்பு இருக்கா மேடம்? இதெல்லாம் இப்ப எதுக்காக கேக்குற? மேடம், இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன். ஹேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? முழுசா சொன்னதும் உங்களுக்கே புரியும் மேடம். எப்படி வீட்ல நடந்த எல்லா மர்மங்களுக்கும் செத்து போன வீணாவுக்கும் தொடர்பு இருக்கோ, அதே மாதிரி இதே வீட்ல இருக்க இன்னொருத்தருக்கும் தொடர்பு இருக்கு. நீ யார மீன் பண்ணி சொல்ற? அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, வீணா மாதிரியே எல்லாம் தெரிஞ்ச அந்த இன்னொருத்தர் ஒருவேளை போலீஸ் கிட்ட, அதான் மேடம், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா நம்மள பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டானா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு மேல உள்ளவங்க அவங்கள சந்தேகப்படலாம் இல்லையா? நீ சொல்றது எனக்கு தலை சுத்துது. முழுசா சொல்லிட்டா உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். சொல்லு. அதனால மாட்டினவரு வாக்குமூலம் கொடுத்தா அவருக்கு எந்த நேரத்துல வேணாலும் ஆபத்து வரலாம் இல்லையா? ஏன் இந்த நிமிஷம் கூட அவங்க ஆபத்துல இருக்கலாம். முடிஞ்சா அவங்கள நீங்களே காப்பாத்துங்க. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.